கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம ட்ரிப்ஸ்லாம் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், எல்லோரும் வடக்கன் வீடியோஸில் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, மிஸ்டர் பீஸ்ட் ஒரு சீட் கோட்ஸ் போட்டோம்னாங்க. அதெல்லாம் போய் அதெல்லாம் மிஸ்டர் பீஸ்ட்டில் இன்னும் வரல கைஸ் சீட் கோட் போடும். ஆனால் இன்னொன்று மிஸ்டர் பீஸ்ட் வர ஒரு சீட் கோட் சொல்கிறேன், அது நீங்கள் பார்த்தா தெரியும் கைஸ். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஐபி ட்ரேடி பிள்ளைங்க வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் கைஸ். இப்போ நீங்கள் வந்து வெஹிக்கல்ஸ் போட்டிங்கன்னா வெஹிக்கல்ஸ் இந்த கேஜ் ஆஃப் பைக்கு இந்த மாதிரிலாம் கைஸ் வரும். அனிமல்ஸ்லாம் நிறையா வரும். சீட் கோட்ஸ், கார்ஸ் சீட் கோட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் ஆர்ஜிஎஸ் மோட் இதில் வந்துட்டு நீங்கள் எத்தனை மோடுகள் இருக்கும், நீங்கள் எத்தனை வேணால் போட்டுக்கலாம். இந்த பிளேயர் மோடில் வந்து மிஸ்டர் பீஸ்ட் இருக்குல்ல கைஸ், சேலஞ்ச் மோடும் இந்த மாதிரி இருக்குல்ல கைஸ். இந்த பிளேயர் மோடு இருக்குல்ல கைஸ், இந்த மிஸ்டர் பீஸ்ட் இருக்குல்ல, இது செலக்ட் கொடுத்துட்டு நேராக நீங்கள் இந்தியன் பைக் ரைடருக்கு போகணும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நெட்டை ஆன் பண்ணிக்கிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் காமிக்கும். கைஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது மாதிரி நம்பர் 1 இருச்சா, இந்த நம்பர் 1ஓட இதுக்கப்புறம் ஆர்ஜிஎஸ் டூல் போயிட்டு இதில் போய் நம்ம PM7 போடணும். PM7 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேயர் மோட் 7 அப்படி போட்டுருங்க கைஸ். அதுக்கப்புறம் மம்மையை வெளியில் வரும். மம்மி விளையாண்டுட்டு மம்மி இதுக்குள்ளே போனீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் ஆகிடுவீங்க கைஸ். எப்படி கைஸ்? அதுக்கப்புறம் நம்ம ஹல்க்கு இதுமெல்லாம் பார்க்கலாம். அது ஃபஸ்ட் இதில் இங்கே வந்து இங்கே ஒரு விஷயம், கேப் வேணாம், கண்ணாடி வேணாம், எங்கடா மாஸ்க் வேணாம் கைஸ். இது ஒரு பைக் எடுக்கிற பாருங்க. இப்போ பாருங்க மிஸ்டர் பீஸ்ட் எப்படி இருக்காது பாருங்க. இதில் வந்து நீங்கள் 4 வரைக்கும் இருக்கும். இந்த ஏலியனு ஹாரர் மோடு ஏலியனு இதில் போனீங்கன்னா ஃப்ராங்க்லின் கேரக்டர் வந்துடுவான். மாமா நீங்கள் வந்து இப்போ இது ப்ளே மோடு பண்ணிங்கன்னா ஃப்ராங்க்லின் கேரக்டர் இருக்கான். மாமா நீங்கள் பண்ணணும். அதால் கைஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஒரு ட்ரிக் பண்ணலாம் கைஸ். ஒரு ட்ரிக் பண்ண தான் நம்ம போயிட்டு இருக்கோம். போயிடுறா போயிடுறா கைக்குள்ள கைஸ். இப்போ நம்ம ஒரு ட்ரிக் பண்ண தான் போயிருக்கோம். ஏய் மாட்டிக்கிட்டா. ஏய் நடா இது கார் எடுத்தாலும் வாழ்க்கம்மா கார் எடுத்து கைஸ். அதுக்கப்புறம் இந்த அப்டேட்டில் வந்து மினிங்கன் வந்துருக்குங்க கைஸ். நீங்கள் சில பேர் பார்த்துக்க மாட்டீங்க, அதாவது சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பைக் எடுத்துக்கிட்டு நேராக இப்போ ஏரோப்ளைன் இடத்துக்கு போனீங்கன்னா வச்சுக்கோங்க, இங்கே போங்க சொல்லு. ஓய்யா இங்கே போனீங்கன்னா நடா இப்படி போனீங்கன்னா இங்கே ஒன்று இது வந்து இது ஒரு ட்ரிப் சுட்டா கைஸ். இது எங்கள் எல்லோ கலர் ஏர்பிளைன் இருக்குல்ல, இது எங்கள் ஏர்பிளைன் இதுவே ஓட்டலாம். அதான் இது மூணு நாங்கள் பற்றி ட்ரிப் சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே இது பைக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இது இறங்கிட்டு நீங்கள் வந்து இதில் போய் ஃபோனில் போய் நீங்கள் இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டுக்கணும். 9129 போட்டிங்கன்னா கைஸ் போட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி ஹெல்த் வந்துருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நடப்போனா முடியுது. நான் ஃபோன் ஆக முடியுது வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா 7112 போட்டிங்கன்னா 3 கேரட்டி வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு இந்த வண்டி மேலே ஏறி இப்படி போனீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்படி பின்னாடி போயிட்டேன்ட்டு நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் போய் ஸ்லோமா பட்டன் அப்படின்னு ஜம்ப் பண்ணிடுவான். அப்படியே நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, பறக்க ஆரம்பிச்சிடுவான். 3 கேரட்டியாவது பறந்துட்டே இருக்கும். இவன் எங்கே போவான் எங்கே போனால் தெரியாது. கேம் விட்டே வெளியில் போகலாம் கைஸ்.
அதுக்கப்புறம் அடுத்த ட்ரிக் பார்க்கலாம் வாங்க கைஸ். அதுக்கப்புறம் நான் இது சொன்னேன்ல இந்த எப்படியே ஏரோப்ளைனு ஓட்டலான்ட்டு அதான் கைஸ் பார்க்கலாம் வாங்க. ஒரு வருஷம் கைஸ் சோஃபியா மட்டும் சொல்கிறேன் கைஸ். இப்போ நான் என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து RGS 2ல் போய் நீங்கள் PM 9 போட்டிங்கன்னா பிளேயர் மோட் 9 வரும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெளியில் போயிட்டு மம்மி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சோஃபியா வந்துடும் கைஸ். இப்போ நீங்கள் சோஃபியா மோட் வந்துட்டிங்களா? சோஃபியா மோடில் போய் நீங்கள் இந்த வருஷம் போட்டேன் இந்த ஹேர் வேறு அவ்வளோதான். இப்போ சோஃபியா மோடில் போய் ஒரு ஸ்கூட்டர் எடுத்துக்கோங்க கைஸ். பொண்ணுக்கு அழகா ஸ்கூட்டராக இருக்கும். ஸ்கூட்டர் எடுத்துக்கோங்க. ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு நேரம் எங்கே போகிறீங்கன்னா இதே ஏர்போர்ட் போங்க. ஏர்போர்ட்டில் போய் நேராக போய் ஏர்போர்ட்டை போகணும் கைஸ். கைஸ் அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். ஏன்டா யூடியூப் போனேன்னா சாரி கைஸ். கைஸ் பையன் என் சொந்தக்காரன் ஒருத்தான் இந்த சோஃபியா மோட்டில் வந்துட்டிங்கன்னா கைஸ் இதை எல்லோ கலர் பிளேன் வரல ஒரே கைஸ் வந்துடுறேன் கைஸ். இப்போ எடுத்துக்கிட்டிங்களா? நான் ஏர்போர்ட்டுக்கு போயிடுறேன் கைஸ். அது ட்ரிப்பு சொல்லப்போக போயிடுச்சு. அதுக்குன்னு ஒரு ஷார்ட்ஸில் ஒரு ட்ரிக்கு போட்டுறேன். அதுக்கு வெயிட் பண்ணுங்க கைஸ். அது அடுத்த ட்ரிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 600 எடுத்துக்கோங்க கைஸ். ஒரு டாகு ஃபோன் எடுறா. நீங்கள் 600 போட்டிங்கன்னா ஒரு டாக் வரும். மம்மி ஒரு 600 போட்டிங்கன்னா 600 போட்டிங்கன்னா இது வரும். மம்மியோ 600 போட்டிங்கன்னா 600 போட்டிங்கன்னா மம்மி இது வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நடுவில் போய் இல்லைன்னா மேலே போவான். அப்படியே இப்படி போனீங்கன்னா வச்சுக்கோங்க என்னடா சோஃபியா மூஞ்சி வாய் இப்படி ஆயிடுச்சுன்னு பார்ப்பீங்க. வேறு எதுவும் இல்லை கைஸ். இந்த டாகு அப்படி வாய் இருக்குது பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் இது டாக் பார்த்தீங்க 2 பேரும் ஓடுற மாதிரி இருக்கும். இன்னொன்று இருக்குது இதாக கைஸ் இருக்குது. அடுத்து எல்லாம் சொல்கிறீங்க ப்ரோ எல்லாச்சி வடக்கெண்ணெய் எல்லாரும் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு சீட் கோடு அதுக்கும் இருக்குது அப்படி சொல்கிறீங்க. அதுவும் இது சீட் கோடு கைஸ். RGS போட்டிங்கன்னா இப்போ இங்கே போய் இங்கே PM 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பல்க்கு வரும். பல்க்கு போயிட்டு மம்மி வெளியில் வந்து இப்போ ஹல்க்கு வந்துடுவான். நீங்கள் உண்மையாக நான் போய் சொல்லணும்னு வச்சுக்காதீங்க. நீங்களே பண்ணி பாருங்கள் கரெக்டாக வரும். ஒரு சுண்டு இப்போ நேராக போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பாருங்களேன் ஜம்ப் பண்ணால் இவ்வளோ பேர் வருவான் பார்த்தீங்களா? ஹல்க்குக்கு சுட்டால் எதுவுமே ஆகாது. கன்னுக்கும் எடுக்க முடியாது கைஸ். ஸ்லோமோவும் பண்ணலாம் இப்படிக்கும் பண்ணலாம். ஆனால் கன்று எடுக்க முடியாது. ஹல்க்கு கன்று இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கெலிட்டன் வருது அப்படின்னா அந்த IV3D பிளிங் இருக்குல்ல கைஸ் அதில் போனீங்கன்னா இங்கே ஸ்கெலிட்டன் PM 1 இருக்கும் கைஸ். அதை விட்டுட்டு இங்கே வந்து RGS சேலஞ்ச் மோடில் வந்து ஹாரர் மாதிரி இருக்கும். இப்போ நான் ரேசிங் போடுறேன்னு வச்சுக்கோங்க செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னா கைஸ் நீங்கள் ஃபோன் எடுத்துக்கிட்டு பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெட் ஆன் பண்ணி பண்ணணும் கைஸ். நெட் ஆன் பண்ணலன்னா வராது வந்துட்டா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மம்மி வெளியில் வந்து மம்மியும் இங்கே வந்து இந்த இதில் போனீங்கன்னா ரேஸ் ட்ராக் வந்துடும். ஒரு கைஸ் ஒன்று லாங்குவேஜ் மாட்டிட்டுருந்துச்சுன்னா லாங்குவேஜ் மாட்டியாச்சு. இப்போ ரேஸ் ட்ராக் இருக்குல்ல கைஸ் இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஹல்க் இருப்பான். இங்கே ரேஸ் ட்ராக் வந்துடும். நான் ஏமாத்துறேன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் வந்து உண்மையாக ஏமாட்டுறான் இவன் ஏமாத்துக்காரன் தான் வச்சுக்காங்க. உண்மையாகவே இருக்கும் கைஸ். நீங்கள் வந்து
நான் இது கார் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, லேமங்கனி 2189 போட்டிங்கன்னா கார் வரும். ஹல்கில் உட்கார் வேணா இல்லைன்னா சண்டிக்கு போனேன், தலை மட்டும் தெரியும் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், தலை கைஸ் பாருங்களேன், கையே பாதி மறைச்சிருச்சு. கைஸ் லேமங்கனி ஹல்க் உட்கார முடியுமா? ஓ மை காட், இந்த ரேஸ் ட்ராக் வெளியே போகவே முடியாது கைஸ். அவ்வளோ கைஸ் முடிச்சாச்சு. மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் லிங்க் ஆல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவோம், இல்லைனா மோட்டிவேஷன் வரும் கைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் போடுங்க, சீட் கோட்ஸ் போடணுமா இந்த நியூ அப்டேட்டில் போடுறேன் கைஸ். பாய்.